அழைத்துக் கொண்டு போவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அதற்கான ஆயத்தப்படுகிறவர்கள் போவாங்க. ஆயத்தப்படுவதற்கு இந்த வார்த்தைகள் அல்லது இந்த அடையாளங்கள் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். மார்க்கின் புஸ்தகம் 14 வாசிக்கிறோம் இல்லையா? அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை அவர் உறுதிப்படுத்தினார். அதே போல இந்த அடையாளங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை, வருகையின் வார்த்தை, வரப்போகிறதற்கான தீர்க்க தரிசனம் உறுதிப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டங்கள் 2 நாட்களும். முதலாவதாக நீங்கள் வாசித்த வசனம் தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தானியேலுக்கு காட்டுகிறார். பொதுவாக இந்த தரிசனங்களுக்கு பின்னால் பரலோக ராஜ்யத்தின் ஓமை அல்லது பரலோக ராஜ்யத்தினுடையதான ரகசியம் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே தரிசனத்தை யோவானுக்கும் ஆண்டவர் காட்டுகிறார். யோவானுக்கும் தானியேலுக்கும் ஏறக்குறைய ஒரு 700-800 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த காலகட்ட டிஃபரன்ஸ். அவர் எபிரேய மொழியில அதை எழுதினார், இவரோ இந்த கிரேக்க மொழியில எழுதுகிறார். அவரோ மிகச்சிறந்த கல்விமானாக இருந்தார், இவர் படிப்பறிவும் பேதமையும் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி ஒரு டிஃபரெண்டான ஒரு லொகேஷன்ல இருந்து, டிஃபரெண்டான ஒரு கல்ச்சர்ல இருந்து, டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ்ல இருந்து இந்த 2 புஸ்தகம் எழுதப்படுகிறது. ஆனால் இந்த 2 புஸ்தகமும் ஒரே காரியத்தை சொல்லுகிறது. அதுதான் இது வேதம் என்பதற்கான ஆதாரம். மற்றதெல்லாம் புத்தகம், இது ஒன்றுதான் பரிசுத்த புத்தகம். இந்த புத்தகத்தில் தான் இப்படிப்பட்டதான மகத்துவமை நீங்கள் பார்க்க முடியும். தானியேல் 7:7 ஒரு மிருகம் வருகிறதை, சமுத்திரத்தில் ஒரு மிருகம் வருகிறது. 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பெரிய சமுத்திரத்திலிருந்து 4 மிருகங்கள் எழுப்பி வர கண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சமுத்திரம் என்றால் வெளிப்படுத்தல் 17:15 சொல்லுகிறது ஜனங்கள் என்று சொல்லி. அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வேளையிலே மிருகம் என்று சொன்னால் அதே தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்றது, அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ சமுத்திரத்தில் ஒரு மிருகம் வருகிறது என்று சொன்னால் ஜனங்கள் மத்தியில் ஒரு ராஜ்யம் எழுப்பி வரும் என்று அர்த்தம். ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தை தானியேலுக்கு ஒப்புவிக்கிறார். அதனுடையதான விளக்கத்தை யோவானுக்கு கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த மிருகத்திற்கு 10 கொம்புகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஜனங்கள் மத்தியில் இருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வரும். அந்த ராஜ்யம் 10 நாடுகள், 10 கொம்புகள் என்றால் வெளிப்படுத்தல் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் மத்தியில் இருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வரும்.